தொடர்ந்து சற்று நேரத்திற்கு முன்பாக கிளாம்பாக்கத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். காட்சிகளை பார்க்கலாம். தீபாவளி திருநாளை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு செல்கின்ற பொதுமக்களுக்கு தேவையான பேருந்துகளை ஏற்பாடு செய்ய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்ட வகையில் நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் துவங்கியது. வழக்கமாக ஒவ்வொரு நாளும் இயங்குகின்ற 2092 பேருந்துகளோடு நேற்றைக்கு 760 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டது. நேற்று மாத்திரம் 1,28,000 பேர் சென்னையிலிருந்து சொந்த ஊர் சென்றிருக்கின்றார்கள். அதேபோல இன்று 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வழக்கமாக இயங்குகின்ற 2092 பேருந்துகளோடு கூடுதலாக 2165 சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதில் வழக்கமான பேருந்துகளில் 1854 பேருந்துகள் இயக்கப்பட்டுவிட்டது. சிறப்பு பேருந்துகளில் 914 பேருந்துகள் இயக்கப்பட்டுவிட்டது. இன்னும் 1500 பேருந்துகள் இயக்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. இதுவரை இன்றைக்கு 9 மணி நிலவரப்படி 1,04,000 பேர் இங்கிருந்து சொந்த ஊருக்கு பயணித்திருக்கிறார்கள். நாளை இதேபோன்று வழக்கமான 2092 பேருந்துகளோடு சிறப்பு பேருந்துகள் 1935 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான 2092 பேருந்துகளோடு 1040 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. நேற்றைக்கு நான் குறிப்பிட்டதைப் போல முன்பதிவு செய்து செல்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டை விட கூட இருந்தது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட கூட அமைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு மொத்தமாக 1,68,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்தவர்களுடைய எண்ணிக்கை. இந்த ஆண்டு இன்றைய மாலை நிலவரப்படியே 2,39,000 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 70,000 பேர் கூடுதலாக முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய ஒரு நாளில் மாத்திரம் 83,000 பேர் 91,584 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். இதுவரை அரசு போக்குவரத்து கழக வரலாற்றில் இதுதான் அதிகம். அதேபோல சென்னையிலிருந்து மாத்திரம் 52,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடுகிறது என்றால் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய வழக்கமாக பயணிக்கிறவர்களை விட கூடுதலாக மக்கள் பயணிக்க துவங்கியிருக்கிறார்கள்.